அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதை 18 புராணங்கள்ல முக்கியமான புராணமான கருட புராண கதையை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். கருட புராணம் 18 புராணங்களில் முக்கியமானது கருட புராணமாகும். கருட புராணம் என்பது பறவைகளின் அரசனான கருடனுக்கு ஏற்பட்ட ஐயங்களை தீர்க்கும் பொருட்டு திருமால் எடுத்துரைக்கும் ஒரு அதி அற்புதமான புராணமாகும். மனிதர்களாக பிறந்த அனைவரும் குறிப்பாக எதையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருப்பதாலும் பிறப்புகளில் உன்னதமான பிறப்பான மானுட பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் கருட புராணமாகும். அனைத்து வளங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்லாது கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழிடத்தை அளித்திருக்கக்கூடிய இடம்தான் பூமி. பூமி உருவான பொழுதில் ஓரறிவு உயிரினங்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்திலிருந்து அடுத்தடுத்த காலங்களில் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியினால் இன்று 6 அறிவு படைத்து எதையும் பகுத்தறிந்து நன்மை எது தீமை எது என அறிந்து செயல்படும் தன்மை கொண்டு சிறந்த உயிரினமாக இன்றளவும் மனித உயிரினம் இருந்து வருகின்றது. அணுவாக இருந்தாலும் அண்டமாக இருந்தாலும் அனைத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய பரம்பொருளால் உருவாக்கப்பட்ட உயிரினங்களில் தேவர்களுக்கு முன் இருக்கக்கூடிய பிறப்பு என்பது மனித பிறப்பு. இந்த ஒரு காரணத்தினாலேயே மற்ற பிறப்புகளை காட்டிலும் மனித பிறப்பு என்பது அதி உன்னதமான பிறவியாக கருதப்படுகின்றது. இதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட நமது முன்னோர்கள் மற்றும் தவசீலர்கள் நமது தோற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பரம்பொருளிடமிருந்து பலவிதமான ஆற்றல்களை பெற்றிருந்தனர். அதனால் எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளை அறிந்து கொள்ள உதவும் வகையில் எந்த ஒரு தொழில்நுட்ப உதவியும் இன்றி அன்றே ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள தொலைவு, நிறம் மற்றும் அதனுடைய தன்மைகள் குறித்தும் அந்த ஒளியினால் உயிரினத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் ஓலைச்சுவடிகளில் நமக்காக எழுதி அழைத்து சென்றுள்ளனர். நமது முன்னோர்கள் எதையும் முன்னோக்கியே சிந்தித்துக் கொண்டு இருப்பதனாலோ என்னவோ அவர்களை நாம் முன்னோர்கள் என்று அழைக்கின்றோம். ஏனெனில் இன்றைய நவீன யுகத்தில் நாம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை மட்டுமே இன்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றோ பாரத பூமியில் பிறந்த நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒரு பிறவி பிறப்பதற்கான காரணம் என்ன, அதன் பிறப்பு என்பது எதன் அடிப்படையில் அமைகின்றது, எதனால் ஒரு பிறவி பலவித இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இந்த பூமியில் வாழ்கின்றது என்பதை பற்றிய தகவல்களை அளித்து சென்றுள்ளனர். பிறக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் துன்பங்களை அனுபவிக்காமல் சில பிறவிகள் இன்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கின்ற காரணத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு பலவிதமான தகவல்களையும் நமது முன்னோர்கள் நமக்கு அளித்து சென்றுள்ளனர். அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்தின் விளைவாக பரம்பொருளின் அருளோடும் நமக்கு இந்த பூமியில் வாழ்வது எப்படி என்றும் தவறான செயல்களில் ஈடுபடுவதால் நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்றும் விரிவாக எடுத்துரைக்கும் பொருட்டு கருடரின் உதவியோடு கருட புராணம் பலவிதமான ரகசியங்களையும் எடுத்துரைக்கின்றது. கருட புராணம் என்பது பூமியில் பிறந்து ஆன்மாவுடன் உடலும் இணைந்து இருக்கும் பொழுது நாம் எவ்விதம் வாழ வேண்டும் என்றும் அவ்விதமாக வாழும் பொழுது நாம் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் உடலை இழந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்களை பற்றி எடுத்துரைக்கும் ஒரு வாழ்க்கை சாஸ்திரமாகும். கருட புராணத்தை படிப்பதன் மூலமாகவோ அல்லது ஒருவர் வாசிக்க இன்னொருவர் கேட்பதன் மூலமாகவோ இந்த பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள இயலும். நாம் செய்யும் சிறு செயல்கள் எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த புராணம் நமக்கு எடுத்துரைக்கும். நமது பெற்றோர்களுக்கு நாம் எவ்விதம் சில கடமைகளை செய்ய வேண்டும் என்றும் அந்த கடமைகளை செய்ய தவறினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பற்றியும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கக்கூடிய புராணம் கருட புராணம் ஆகும். 18 புராணங்களை தொகுத்து கொடுத்த வியாசரின் சீடராக இருக்கக்கூடியவர்தான் சுதமா முனிவர். அவர் தம்முடைய குருவிடமிருந்து பல விசேஷமான பாடங்களையும் புராணங்களையும் கேட்டு அறிந்து கொண்டுள்ளார். சுதாமா முனிவர் அடிக்கடி நைமிசாரணை வனத்திற்கு செல்லும் பொழுது அங்கிருந்த சீடர்களுக்கு தமது குருவின் உதவியால் அறிந்த பல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துரைப்பார். அவ்விதம் அவர் எடுத்துரைக்கையில் சில உயிரினங்களின் பிறப்பு இறப்பு பற்றி நாங்கள் எதுவும் அறிந்ததில்லை. ஆகவே தாங்கள் எங்களுக்கு மரணத்துக்கு பின்பு நிகழும் நிகழ்வுகளை பற்றியும் ஒரு மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூவுலகில் வாழும் பொழுது எவ்விதத்தில் வாழ வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்துரைக்க வேண்டும் என்று வினவினார்கள். சீடர்களின் ஐயங்களை போக்குவது குருவின் கடமை மட்டுமல்லாது ஒரு மகத்தான பணி அல்லவா? அதன் பொருட்டு அவர் ஒரு உயிரினத்தின் பிறப்பு இறப்பு மட்டுமல்லாது இறப்பிற்கு பின் அந்த உயிரினத்தின் ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய பயணம் தொடர்பான நிகழ்வுகளை எடுத்துரைத்தார். சுதமா முனிவர் பூவுலகில் பிறந்து அனைத்து ஜீவராசிகளையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலாகிய நாராயணன் ஒரு சமயத்தில் கருடனுக்கு எடுத்துரைத்த கருட புராண விளக்கத்தை உங்களுக்கு நான் கூறுகிறேன். அதை கவனத்துடனும் கருத்துடனும் அனைவரும் கேட்பீர்களாக என்று கூறினார்.
மனிதன் வாழும்போது செய்யும் செயல்களின் அடிப்படையிலேயே யமலோகத்தில் உள்ள ஆன்மாவிற்கு சில விதிமுறைகளின் அடிப்படையில் அதற்குண்டான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன. அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் அவ்வூரில் வாழும் மக்களுக்கேற்ப ஒவ்வொரு விதிமுறைகள் இருப்பது போல் ஆன்மாக்கள் இருக்கும் யமலோகத்திலும் சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகள் யாவும் கருட புராணத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றன. யமலோகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள் குறித்தும் மனிதர்கள் செய்யும் கர்மாக்களை குறித்தும் அதன் அடிப்படையில் உருவாகும் விளைவுகளை பொறுத்து அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனைகள் யாது என்று திருமால் கருடாழ்வாருக்கு உரைத்தார். திருமால் தமக்கு உரைத்த இறப்பிற்கு பின் நிகழும் நிகழ்வுகள் மற்றும் யமலோகத்தில் இருக்கும் ஆன்மாவிற்கு கொடுக்கப்படும் தண்டனைகள் குறித்து கருடாழ்வார் தவசீலர்களுக்கு எடுத்துரைத்த காரணத்தினால் இந்த புராணம் அவரின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. அதாவது கருட புராணம் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது. பகுதி 1. கருடனின் பிறப்பும் தோற்றமும். காசியப்ப முனிவர் தட்ச பிரஜாபதிக்கு பிறந்த மகள்களான கத்ரு, வினதை என 2 பெண்மணிகள் திருமணம் செய்து கொண்டார். அவ்விருவரும் தனது கணவரின் மனம் நோக்காத வண்ணம் அவருக்கு தேவையான சேவைகள் மற்றும் பணிவிடைகளை செய்து கொண்டு வந்தனர். அவர்களுடைய சேவை மற்றும் பணி ஆகியவற்றால் மனம் மகிழ்ந்த காசியப்ப முனிவர், உங்களுக்கு வேண்டிய வரத்தினை கேட்பீர்களாக என்று கூறினார். காசியப்ப முனிவர் இவ்வாறு கூறியதும் கத்ரு ஆற்றலும் வேகமும் நிறைந்த 1000 பிள்ளைகளை எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டினாள். வினதை, எனக்கு 1000 பிள்ளைகளை காட்டிலும் அதிக பலம் கொண்ட 2 பிள்ளைகள் மட்டுமே வேண்டும் என்று வேண்டினாள். காசியப்ப முனிவரும் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு ஆசியும் வரங்களையும் அளித்தார். அவர் அளித்த வரத்தினால் அவர்களின் எண்ணமும் நிறைவேற தொடங்கியது. அதாவது கத்ரு உரிய காலத்தில் கருவுற்று 1000 முட்டைகளை இட்டாள். வினதை 2 முட்டைகளை இட்டாள். அதாவது 500 ஆண்டுகளுக்கு பிறகே அவற்றில் அவர்கள் கேட்ட குழந்தைகள் பிறக்கும் என்பது வரமாக இருந்தது. அதன்படி கத்ருவின் முட்டைகளிலிருந்து 1000 நாகங்கள் பிறக்க அவள் தனக்கு பிறந்த குழந்தைகளுடன் கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தாள். தன்னுடைய சகோதரியாக இருந்தாலும் அவள் அவர்களுடைய புதல்களுடன் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கும் காட்சிகளை கண்டதும் வினதியின் மனதில் ஒருவிதமான கோபமும் புரிதலின்மையும் உருவாக தொடங்கியது. வினதியின் மனதில், அதாவது தனது சகோதரிக்கு பிறந்த பாம்புகளைப் போல தனக்கும் பாம்புகள் பிறந்து விடுமோ என்ற அச்சம் அதிகரிக்க துவங்கியது. அந்த அச்சமே அவள் இட்ட முட்டைகளில் ஒன்றை உடைக்கவும் வைத்தது. உடைந்த முட்டையில் இருந்து பாதி உடம்போடு மைந்தன் ஒருவன் வெளிப்பட்டான். வெளிப்பட்ட மைந்தனுக்கு மேல் பாதி உடம்பு இருந்தும் கீழ்ப்பாதி உடம்புகள் இல்லாமலும் இருந்தன. அதாவது அவனுக்கு கால்களும் இல்லை, சிறகுகளும் இல்லாமல் இருந்தன. அவனே அருணன் ஆவான். அவசரத்தினால் தன்னை பாதி உருவத்துடன் படைத்ததால் சினம் கொண்ட அருணன் தன்னுடைய தாயை சித்தியான கத்ருவிற்கு அடிமையாக வேண்டும் என்று தாயாருக்கே சாபம் தந்தான். பின் வினதை மற்றொரு முட்டையை உடைக்காமல் பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் அருணனிட்ட சாபமானது செயல்பட துவங்கியது. அதாவது இவர்கள் முட்டையிட்ட காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் இணைந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக கடலை கடந்து கொண்டிருந்தனர். திருப்பார் கடலில் அமிர்தத்தை கடந்த பொழுது முதலில் வெளிவந்த எழில்மிகு தோற்றமுடைய காண்போரை கவரும் தன்மை கொண்ட உச்சேசரவம் என்ற குதிரையை இந்திரன் தனக்காக எடுத்துக்கொண்டான். சகோதரிகளாக வாழ்ந்து வந்தாலும் கத்ருவும் வினதையும் குணத்தளவில் மாறுபட்டே காணப்பட்டிருந்தனர். அதாவது கத்ரு தீய குணம் நிரம்பியவளாகவே இருந்தாள். அவள் எப்பொழுதும் தனது சகோதரியான வினதையின் மீது ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியுடன் இருந்து வந்தாள். மனிதர்கள் முட்டையிட முடியுமா? காசியப்ப முனிவர் பிரம்மதேவரின் 3வது மகனாக பிறந்தவர் ஆவார். அவரிடமிருந்த பல வினோதமான மற்றும் விசித்திரமான சக்தியினால் அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் தொண்டு புரிந்து வந்தன. சில பறவைகள் அவரிடத்தில் மனைவிகளாகவும் இருந்து வந்தன. அப்படி இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்தவர்களில் பறவை இனத்தை சேர்ந்த வினதையும் பாம்புகளின் இனத்தை சேர்ந்த கத்ருவும் அடங்குவர். இவர்கள் பறவை மற்றும் பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் முட்டையிட்டே பிள்ளைகளை ஈன்று எடுத்தார்கள். ஒரு சமயத்தில் வினதை மற்றும் கத்ரு ஆகிய இருவரும் கடலோர பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது இந்திரனிடமிருந்து வந்த உச்சேசரவம் என்ற அழகான குதிரையை கண்டனர். அவர்கள் இருவரும் அந்த குதிரையின் அழகில் மேய்மறந்து நின்று கொண்டிருந்த சமயத்தில் அருணனிட்ட சாபம் செயல்பட துவங்கியது. அதாவது சகோதரிகள் இருவருக்கும் இடையில் அந்த குதிரையின் வாள் என்ன நிறமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழத் துவங்கியது. கத்ரு அந்த குதிரையின் வாள் கருப்பு நிறத்தில் இருக்கின்றது என்று கூறினாள். ஆனால் வினதையோ அதன் வாள் வெள்ளை நிறத்தில் இருப்பதாக கூறினாள். இருவருக்கும் இடையில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கவே அந்த வாக்குவாதம் முடிவில் ஒரு போட்டியாக உருவானது. கத்ரு வினதை நோக்கி, நான் கூறுவது போல் வாள் கருப்பாக இல்லை என்றால் நீ அளிக்கும் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை நான் கூறியது போலவே வாள் கருப்பு நிறத்தில் இருக்குமேயானால் நான் அளிக்கும் தண்டனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினாள். அதாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு தோல்வி அடைந்தவர் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதே பந்தயமாகும் என்று கத்ரு கூறினாள். அதற்கு வினதையும் உடன்பட்டு, நீ கூறுவது போல் யார் போட்டியில் தோல்வி அடைகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் என்று கூறினாள்.
வஞ்சனையும் சூதின் உருவமாக இருந்த கத்ரு தன் சகோதரியை அடிமையாக வைத்துக் கொள்வதற்கு இதுவே தகுந்த சமயமாகும் என்று எண்ணி தான் ஈன்ற பாம்பு புத்திரர்களை அழைத்தாள். அவர்களிடம் தன்னுடைய சகோதரிக்கும் தனக்கும் நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் மற்றும் பந்தயத்தின் விளைவுகளை பற்றி எடுத்துரைத்தாள். பின்பு தமது குமாரர்களை நோக்கி, உம்முடைய தாய் இன்னொருவருக்கு அடிமையாக இருக்க விருப்பம் கொள்வீர்களா என்று கேட்டாள். அதற்கு பாம்பு குமாரர்களும் தங்களுடைய தாய் எவருக்கும் அடிமையாக இருத்தல் எங்களுக்கு பிடிக்காது என்று கூறினார்கள். நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற குமாரர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார்கள். அதற்கு கத்ரு, நான் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமெனில் இந்திரனின் குதிரையாகிய உச்சேஸ்ரவத்தின் வால் பகுதியில் நீங்கள் அனைவரும் தங்கியிருங்கள் என்று கூறினாள். அவ்விதம் நீங்கள் தங்கியிருக்கும் பொழுது நான் என் சகோதரியை அழைத்து வந்து அவளிடம் குதிரையின் வால் பகுதி கருப்பு நிறம் என காட்டி நான் வெற்றி அடைவேன் என்று தன்னுடைய சூழ்ச்சியை தன்னுடைய குமாரர்களிடம் எடுத்துரைத்தாள். குமாரர்களும் தனது தாய் உரைத்தது போலவே குதிரையின் வால் பகுதியில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த வேளையில் கத்ரு வினதியை அழைத்து வந்து, இப்பொழுது பார், குதிரையின் வால் கருவின் நிறத்தில் இருக்கிறதல்லவா என்று கூறினாள். ஆம், குதிரையின் வால் கருவின் நிறத்தில் இருக்கின்றது. ஆகவே பந்தயத்தில் நீதான் வெற்றியடைந்தாய் என்று கூறினாள் வினதை. பின்னர் பந்தயத்தில் கூறியது போல் இன்று முதல் நான் உம்முடைய அடிமையாக இருக்கின்றேன் என்று கூறினாள் வினதை. அருணன் இட்ட சாபமும் செயல்பட துவங்கியது. இந்த நேரத்தில் வினதை இட்ட மற்றொரு முட்டையிலிருந்து கருடன் பிறந்தான். தன்னுடைய சகோதரி என்று பாராமல் வினதியை பல துயரங்களையும் கொடுமைகளையும் அனுபவிக்க வைத்தாள் கத்ரு. இங்கு நிகழ்ந்து கொண்டிருந்த அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு கொண்டிருந்த சிறுவயது பாலகனான கருடன் தன் தாயிடம், ஏன் நீங்கள் அவர்களிடம் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டான். மேலும் அவர்கள் உங்களை சூழ்ச்சி செய்து ஏமாற்றி விட்டார்களே, ஏன் நீங்கள் அவரிடம் மீண்டும் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்று வினவினார். நாம் ஒருமுறை ஒருவருக்கு வாக்கு கொடுத்தோமானால் அதை எவ்விதத்திலாவது நிறைவேற்ற வேண்டும். நாம் கொடுத்த வாக்கினை மீறி செயல்படக்கூடாது. ஆகவே தான் நான் என் சகோதரியிடம் அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன் என்று கூறினாள். இவர்கள் யாவரும் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டவர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல கத்ருவின் கொடுமைகள் அதிகரித்தன. தன்னையும் 1000 குழந்தைகளையும் சுமந்து சென்று கடலுக்குள் விட வேண்டும் என கட்டளையிட்டாள். வினதையும் மிகவும் சிரமப்பட்டு செயலை செய்து முடித்தாள். தன் தாயினை கொடுமைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என வாலிபனாக வளர்ந்த கருடன் எண்ணினார். தன் சித்தியிடம் சென்று தன் தாயை இந்த கொடுமையிலிருந்து விடுவிக்க தான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார். தேவர்களுக்கு சாகாவரம் கிடைக்க உதவிய அமிர்தத்தை நீ எனக்காக இங்கு கொண்டு வா, உன் தாயை விடுதலை செய்கிறேன் என கூறினாள் கத்ரு. கருடன் தன் தாயிடம் சித்தியின் நிபந்தனையை கூறினார். தாயோ, நீ உன் தந்தை காசிப்பு முனிவரை வணங்கி ஆசி பெற்று ஆலோசனைகளை ஏற்று பிறகு தேவலோகம் செல் என கூறினார். தேவலோகத்துக்கு செல்லும் கருடன் தன் தந்தையிடமும் மற்ற முனிவர்களிடமும் ஆசிகளை பெற்றான். முனிவர்கள் தங்களது தவ வலிமையால் இந்நாள் வரை பெற்ற சக்திகளை தேவலோகம் சென்று இந்திரனை தோற்கடித்து அவமானப்படுத்துவதற்காக கருடனுக்கு அளித்தார்கள். இவ்விடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கருடனின் எண்ணங்கள் யாது என்பதை பற்றியும் தேவ ஓற்றர்கள் மூலமாக தேவேந்திரன் அறிந்து கொண்டார். தேவேந்திரன் இதை அறிந்ததும் இச்செயலை எந்த விதத்திலாவது தடுத்தாக வேண்டும், இல்லையெனில் பாம்புகள் அமிர்தத்தை உண்டு சாகாவரம் பெற்றால் பிற்காலத்தில் பலவிதமான இன்னல்கள் ஏற்படும். அமிர்தம் என்பது தேவர்களுக்கு மட்டும் உரியதாகும் என்பதை உணர்ந்தார். கருடன் அமிர்த குடத்தை எடுக்காமல் இருக்க அதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளையும் 2 மடங்காக அதிகப்படுத்தினார். அமிர்த குடத்தை இரவு பகல் என்றும் பாராமல் இமைகள் மூடாமல் கண்விழித்து இருந்து பார்க்கும் வண்ணம் 2 பெரிய ராட்சச நாகங்களை அங்கே சுரண்டு கொண்டு இருக்கும் வகையில் ஆணை பிறப்பித்தார் இந்திரன். அந்த 2 நாகங்களும் குடம் இருக்கும் இடத்திலேயே சுரண்டு கொண்டு விஷக்காற்றை வெளியிட்ட வண்ணமாக இருந்தன. மேலும் அமிர்தம் நிறைந்திருக்கும் குடம் மற்றும் நாகங்களை சுற்றி ஒரு குடை ராட்டினம் போல மிகவும் வேகமாகவும் பயங்கரமாகவும் சுற்றி கொண்டே இருந்தது. அந்த ராட்டினம் முழுவதுமே நன்கு கூர்மையாக்கப்பட்ட கத்திகள் அதனுடன் இணைந்து ராட்டின வேகத்துடன் சுரண்டு கொண்டு இருந்தன. எவரேனும் அறியாமல் அதன் அருகில் சென்றால் அவர்களை துண்டு துண்டாக வெட்டிவிடும் அளவிற்கு கூர்மையானதாக இருந்தது. அமிர்தம் நிறைந்திருக்கும் அந்த குடம் வைத்திருக்கும் கூண்டின் மத்திய பகுதியில் நாகங்கள் மேலே பார்த்த வண்ணமாகவும் குடத்தை பாதுகாத்த வண்ணமாகவும் இருந்தன. அந்த நாகங்களை கொன்றால் மட்டுமே அந்த துவாரத்தின் வழியே உள்ளே செல்ல முடியும். அவற்றை தாண்டி சுற்றிலும் லட்சக்கணக்கான இயந்திர கணங்கள் கருடன் வருகிறாரா என ஆகாயத்தை பார்த்த வண்ணமாக இரவும் பகலும் காவலில் இருந்து வந்தன. கருடனும் பாலிகா முனிவர்களின் தவ வலிமையினால் பெற்ற சக்தியாலும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தாலும் தமது இலக்கை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள துவங்கினார். இறுதியாக தேவலோகத்தையும் வந்தடைந்து அமிர்தம் இருக்கும் இடத்தையும் கண்டறிந்தார். அமிர்தம் இருக்கும் இடத்தை வந்து பார்த்ததும் கருடனுக்கு ஒரே வியப்பாக இருந்தது. அதாவது அமிர்த குடத்தை எடுத்து செல்ல முடியாத வண்ணம் பலவிதமான ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு அம்சங்களையும்
இந்திரன் செய்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டார். இவ்வகை பாதுகாப்பு அம்சங்களை தாம் உடைத்திருந்தால் மட்டுமே நம்மால் உள்ளே செல்ல முடியும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார். பின்பு அதற்கு தகுந்த மாதிரி சில செயல்களையும் சிந்தித்து செயல்படுத்த துவங்கினார் கருடன். முதலில் வேகமாக சுற்றி கொண்டு இருக்கும் இந்த ராட்டினத்தை ஏதாவது ஒரு வகையில் நிறுத்த வேண்டும். இல்லையெனில் நமது இறக்கையானது அந்த ராட்டினத்தில் சிக்கி துண்டு துண்டாக சீவப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆகாயத்திலிருந்த வண்ணமாக ராட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்தார் கருடன். அப்பொழுது ராட்டினத்தின் அடியில் ராட்டினத்தின் வேகத்திற்கு தகுந்த மாதிரி வரிசைப்படுத்துவதற்கு என்று பல் சக்கரம் பல இருப்பதையும் அறிந்து கொண்டார். முதலில் பல் சக்கரத்தை ஏதாவது ஒரு வகையில் நிறுத்தினால் ராட்டினம் சுழல்வதும் குறையும் அல்லது ராட்டினம் நின்றுவிடும் என்பதையும் அறிந்து கொண்டார் கருடன். ஆகாயத்தில் பறந்து கொண்டே கீழே நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த பொழுது ராட்டினத்தின் உள்ளே இருந்த நாகங்கள் இரண்டும் நடுத்துவாரத்தின் வழியாக தலையை வெளியே நீட்டிய வண்ணமாக விஷத்தையும் தீஜ் வாழைகளையும் வெளியிட்டுக் கொண்டே இருந்தன. அதன் தாக்குதலில் இருந்து கருடன் தப்பித்துக் கொண்டே இருந்தார். இந்நிலையில் கருடனுக்கு நாகங்களுக்கு சமமான பலம் இருந்தமையால் நாகங்களின் ஒவ்வொரு தாக்குதலையும் கருடன் முறியடித்துக் கொண்டே இருந்தார். ஆயினும் நாகத்தை கொல்லக்கூடிய சக்தி என்பது கருடனிடம் இல்லாமல் இருந்தது. பின்பு நாகங்களின் தாக்குதலிலிருந்து விடுபட அடுத்து என்ன செய்வது என்று யோசித்த வண்ணமாய் அவ்விடத்தை விட்டு தேவலோகத்தின் மற்ற பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தேவலோகத்தின் ஒரு புறத்தில் மணல்கள் நிறைந்திருப்பதை கண்டார். அதை கண்டதும் அவரது மனதில் ஒரு யோசனை எழும்ப துவங்கியது. அந்த மணல் நிறைந்த பகுதியில் கருடன் புரண்டு எழுந்தார். அதாவது அவரது உடல் முழுவதும் தூசியையும் மணலையும் எடுத்துக்கொண்ட கருடன் யாவரும் அறியாத வண்ணமாக ராட்டினம் சுழன்று கொண்டிருக்கும் இடத்தை அடைந்தார். பின்னர் தன் இறக்கையினால் எவ்வளவு வேகமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ வேகத்தில் அடிக்க அவர் கொண்டு வந்திருந்த மணலும் தூசியும் சேர்ந்து அந்த பகுதியானது கண்களுக்கே தெரியாத அளவிற்கு புழுதி மேகத்தினால் நிரம்பியது. யார் அருகில் உள்ளார்கள் என்பதை கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவ்விடமே புழுதி மண்டலமாக காணப்பட்டது. திடீரென்று எதனால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்று அங்கிருந்த அனைவரும் அறியாத வண்ணமாக புலம்பிக் கொண்டு இருந்தனர். தேவலோகத்தில் இருந்தவர்கள் அனைவரும் குழம்பி நின்ற தருணமே நமக்கு அமிர்தத்தை எடுக்கக்கூடிய நல்ல நேரம் என்பதை உணர்ந்த கருடன் விரைந்து செயல்பட தொடங்கினார். அவ்விடம் முழுவதும் புழுதி மண்டலமாக இருப்பதை உணர்ந்த நாகங்கள் கண்களில் தூசி அண்டாமல் இருக்க தன் இமைகளை மூடிய அந்த தருணத்தில் நாகங்கள் இமைகளை மூட வேண்டும் என்று காத்திருந்த கருடன் அந்த பொழுதினை பயன்படுத்தி விரைந்து வேகமாக சென்று கூண்டினுள் இருந்த 2 நாகங்களையும் தன்னுடைய அழகினாலும் கால் நகங்களினாலும் எடுத்து வெளியே விட்டு அவைகளை கடித்து அவ்விடத்திலேயே கருடன் கொன்றார். நாகங்கள் 2 கருடனின் எதிர்பாராத இந்த தாக்குதலால் மடிந்து போயின. நாகங்களை கொன்றதும் அதன் உடல்களை கொண்டு ராட்டினத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் கருடன். பின்னர் நாகங்களின் உடலை எடுத்து சென்றார். பின்னர் பாலகியா முனிவர்கள் கொடுத்த சக்தியின் வலிமையினால் தன்னுடைய உருவத்தையும் தான் எடுத்து வந்த நாகங்களின் உடலையும் சிறிதாக்கி கொண்டார். பின்னர் புழுதி மண்டலம் நிறைந்த இடத்தின் உள்ளே சென்று ராட்டினத்தின் அடிப்பகுதியில் பல் சக்கரங்கள் இருக்கும் இடத்தை அடைந்தார். பின்னர் இறந்த நாகங்களின் உடலை வைத்து பல் சக்கரம் சொண்டு கொண்டிருப்பதை நிறுத்தினார். ஒரு வினாடியும் தாமதிக்காமல் ராட்டினத்தின் மைய பகுதிக்கு சென்று அமிர்த கலசை வெளியில் எடுத்து அவ்விடத்தை விட்டு பறந்து சென்று கொண்டிருந்தார். புழுதி நிறைந்த இடம் அமைதியானதும் அங்கிருந்த வீரர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏனெனில் கருடன் அமிர்தத்தை எடுத்து சென்று விட்டார் என்பதை வீரர்கள் உணர்ந்தனர். கருடன் அமிர்தத்தை எடுத்து சென்று விட்டார் என்பதை உணர்ந்த வீரர்கள் அனைவரும் கருடனை எதிர்க்க தங்களது ஆயுதத்துடன் கருடனை பின்தொடர்ந்து சென்றனர். ஆயினும் கருடனின் வேகத்தினாலும் அவரின் இறகுகளில் இருந்து வந்த பலமான காற்றினாலும் இந்திரன் அனுப்பிய வீரர்கள் அனைவரும் மடிந்தனர். மேலும் அவர் தனது அழகினாலும் கூறிய நகங்களாலும் பல வீரர்களை அவ்விடத்திலேயே கொன்று குவித்தார். இவரின் வேகத்தையும் விவேகத்தையும் அறிந்த வீரர்கள் இவரை வெல்வது என்பது இயலாது என உணர்ந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றனர். பின்பு இந்திரன் இருக்கும் இடத்திற்கு ஓடிச் சென்று நிகழ்ந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார்கள். வீரர்கள் கூறியதை கேட்டதும் சற்றும் தாமதிக்காமல் இந்திரனும் அவ்விடத்திற்கு வர கருடன் அமிர்தம் நிறைந்த குடத்தை எடுத்துக்கொண்டு வானில் பறந்து கொண்டிருந்தார். கருடன் பறந்து கொண்டு இருக்கும் திசையை நோக்கி கருடனின் இறகுகளை வெட்ட நினைத்து தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீசினார். ஆனால் அங்கு நிகழ்ந்தது அவருடைய எண்ணத்திற்கு மாறுபட்டதாக அமைந்தது. ஏனெனில் கருடனை சுற்றி பாலகியா முனிவர்களின் சக்தியானது அரண் போல் பாதுகாத்து இருந்தது. முனிவர்களின் தவ வலிமையால் வஜ்ராயுதம் அங்கு செயலிழந்தது. அவ்விடத்தில் இந்திரனும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அனைவரின் முன்னிலையிலும் அவமானம் அடைவதற்கான சூழ்நிலையும் ஏற்பட்டது. நாம் மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்படும் பொழுதுதான் நாம் எதிர்பார்த்த முடிவுகளை காட்டிலும் நல்லதொரு முடிவும் ஆதரவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆகாயத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு கருடன் தன் தாயின் மீது கொண்ட பாசம் சூழ்நிலைக்கு ஏற்ப
சமயோதிதமாக செயல்படும் தன்மை, சாமர்த்தியம், வீரம், கடமை உணர்ச்சி மற்றும் இந்திரனை எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட தன்மை போன்றவற்றை பார்த்து கொண்டிருந்த ஒரு பேரொளியான ஜோதியாகவும் அன்புள்ளம் கொண்ட அன்னையாகவும் அவ்விடத்தில் தோன்றினார். திருமாலின் தோன்றுதலை எதிர்பாராத கருடன் அவரை கண்டதும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவ்விடத்திலேயே கருடன் திருமாலை வணங்கினார். திருமால் கருடனை நோக்கி, கருடனே, நீ சிரமேற்ற காரியத்தை பல இடர்பாடுகளுக்கும் இடையில் நன்முறையில் செய்து முடித்தாய். ஏற்ற செயலில் முழுமையான ஈடுபாட்டுடனும் கடமை உணர்வோடும் உன் தாயின் மீது கொண்ட அன்பும் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் என்னை மகிழ்வித்தது என்று உரைத்தார். திருமால் அழுகின்ற குழந்தையை தேடி தாயானவர் தேடி வருவது போல உம்மை தேடி யான் இங்கு எழுந்தருளிருக்கின்றேன் என்றும் என்னை மகிழ்ச்சிப்படுத்திய உமக்கு எண்ணம் வர வேண்டுமானாலும் கேட்பாயாக என்றும் உரைத்தார். கருடனும் பெருமாளை வணங்கிய வண்ணமாக, தேவர்களை காக்கக்கூடிய மற்றும் உலக உயிர்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய திருமாலே, எனக்கு என் தாயின் விடுதலை என்பது மிகவும் அவசியமாகும். அதை தவிர வேறு எந்த ஆசையும் என்னிடமில்லை. ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் இருக்கின்றது என்று கூறினார். அதாவது, என்னை வாகனமாக ஏற்றுக்கொண்டு என் மீது அமர்ந்து பயணிக்க வேண்டுகின்றேன் என்ற தன்னுடைய விண்ணப்பத்தையும் கூறினார் கருடன். கருடனின் ஆசையை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு அந்த ஆசையை அவருக்கு வரமாக கொடுத்தார். அதாவது, கருடனை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய கொடியில் இருக்குமாறும் அருள் புரிந்தார். திருமால் அருள் செய்ததை எண்ணி மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் கருடன். அப்பொழுது இந்திரன் அவ்விடத்தில் தோன்றினார். அவ்விடத்தில் திருமால் இருப்பதை அறிந்ததும் அவரை வணங்கிய பின்பு கருடனையும் வணங்கி தான் செய்த தவற்றுக்கு தன்னை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் எடுத்து சென்ற அமிர்த குடத்தினை தந்து விடுமாறு வேண்டினார். ஆனால் கருடன் அதை திருப்பி கொடுக்காமல் இருந்தார். ஏனெனில் இந்த அமிர்த குடத்தை எடுத்து சென்று சித்தியிடம் கொடுத்தால் மட்டுமே தனது தாயானவர் விடுதலை அடைவார் என்றும் அதுவரை இதை யாரிடமும் நான் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறினார். ஆனால் இந்திரனும் கருடனிடம் அமிர்தத்தின் தன்மையை எடுத்துரைத்து, இது அசுவ எண்ணங்கள் கொண்டவர்களிடம் சென்றால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் என்றும் எடுத்துரைத்தார். இந்திரன் எடுத்துரைத்ததை கேட்டதும் கருடன், நாம் மட்டும் சுயநலமாக இருப்பது என்பது நன்மை அன்று என்று கருதி இதற்கு ஒரு மார்க்கத்தையும் கூறினார். அதாவது, அசுப எண்ணங்கள் கொண்ட எவரும் அந்த அமிர்தத்தை உண்ணாமல் இருப்பதற்கான உபாயத்தையும் இந்திரனிடம் கூறினார். இந்திரனும் கருடன் கூறிய மாத்திரத்திலேயே உருமாற்றம் அடைந்து திருமாலிடம் ஆசி பெற்று இருவரும் பூவுலகிற்கு வருகை தந்தனர். கருடன் அந்தனர் வேடத்திலிருந்த இந்திரனுடன் தனது சித்தி இருக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கு அந்தனர் வடிவத்தில் இருந்தவரிடம் அமிர்தம் நிறைந்த கலசம் இருப்பதை சித்தியிடம் உரைத்து, நீங்கள் உரைத்ததன்படி நான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்துவிட்டேன். இனி என் தாயார் உங்கள் கடுமையாக இருக்கக்கூடாது என்று கூறி அந்தனரிடமிருந்து அமிர்த கலசை வாங்கி தனது சித்தியிடம் கொடுத்தார். அமிர்தம் நிறைந்த கலசம் தன்னுடைய கரங்களில் இருப்பதை கண்டதும் கருடனின் சித்தி, இனி உன் தாயார் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. எனக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து நான் அவர்களை விடுவிக்கின்றேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அமிர்தம் நிறைந்த கலசத்தை நினைத்து பார்த்து, இந்த அமிர்தத்தை நானும் என்னுடைய புத்திரர்களும் உண்பதன் மூலம் என்றும் இரவா வாழ்க்கையை வாழ முடியும் என்று எண்ணினாள். தன்னுடைய தாயாரை சித்தியின் அடிமைத்தனம் மற்றும் கொடுமைகளிலிருந்து விடுவித்ததை எண்ணி கருடனும் அவருடைய தாயாரும் மகிழ்ச்சி அடைந்து ஒருவருக்கொருவர் அரவணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டிருந்தனர். பல காலங்களாக அடிமைப்பட்டு இருந்து விடுதலை அடைவது என்றால் எவ்வளவு மகிழ்வான செய்தியாகும். தனது மகன் தன்னுடைய விடுதலைக்கு காரணமாக இருக்கின்றான் என்று எண்ணிய விதத்திலேயே அந்த தாயும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். பின்பு அந்த அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை உண்பதற்காக ஆனந்தத்துடன் கருடனின் சித்தி அருகில் சென்றபொழுது அந்தனர் உருவத்திலிருந்த இந்திரன், இந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்றால் நதி நீரில் குளித்துவிட்டு வந்தால் மட்டுமே அமிர்தத்தின் முழு பலனும் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று கூறினார். இரவா வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு மிக அருகாமையில் இருக்கின்றது என்று எண்ணி கருடனின் சித்தியும் அவருடைய புதல்வர்களும் எண்ணினர். பின்னர் தாங்கள் அனைவரும் நதிக்கரைக்கு சென்று குளித்துக் கொண்டு வருவதற்குள் நான் இந்த இடத்தினை தூய்மைப்படுத்தி அமிர்த கலசத்தை பூஜை செய்து தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் அதன் பின்பு நீங்கள் அனைவரும் உண்ணலாம் என்றும் கூறினார் அந்தனர் வடிவத்திலிருந்த இந்திரன். அவர்கள் அனைவரும் நதிக்கரையை நோக்கி குளிக்க சென்று கொண்டிருக்கும் தருவாயில் அவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை பெற்றுக்கொண்ட அந்தனர் வடிவத்திலிருந்த இந்திரன் தேவலோகத்திற்கு செல்ல தயாரானார். இதை அறிந்த கருடனின் சித்தியும் அவர்களின் புதல்வர்களும் இந்திரன் தேவலோகத்திற்கு செல்வதற்கு பல தடைகளை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஏற்படுத்திய அத்தனை தடைகளையும் தகர்த்து எப்பொழுதும் போலவே இந்திரன் தனது தேவலோகத்திற்கு அமிர்த கலசத்துடன் சென்று விட்டார். கருடனே, நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று மிகுந்த கோபத்துடன் கருடன் மற்றும் அவரது தாயாரிடம் உரைத்துக் கொண்டிருந்தார் கருடனின் சித்தி. அதற்கு கருடனும்,
உம்முடைய வஞ்சக எண்ணத்தினாலேயே உங்களை யான் வென்றேன் என்று கூறினார் கருடன். கருடன் தன் சித்தியிடம், தாங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமிர்தத்தை உண்பதற்கு எந்த விதத்திலும் தகுதியுடையவர்கள் அல்ல. நீங்கள் என்னிடம் முறைத்தது என்னவென்றால், அமிர்த கலசத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தால் எம்முடைய தாயை விடுவிப்பதாக கூறினீர்கள். நானும் நீங்கள் உரைத்த விதிப்படியே அமிர்த கலசத்தை எடுத்து வந்து உங்கள் கரங்களிலேயே கொடுத்து விட்டேன். எனது தாயையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தேன். நீங்கள் கூறும்பொழுது அமிர்த கலசத்தை நீ மீண்டும் எடுத்து செல்லக்கூடாது என்று கூறவே இல்லையே. அமிர்தம் என்பது தேவர்களுக்கு உரியதாகும். ஆகவேதான் அது அவர்களிடமே மீண்டும் சென்றது என்று கூறினார். இந்திரன் கருடன் செய்த உதவியை எண்ணி, நீயும் அமிர்தம் உண்டு எங்களுடன் சாகா நிலையுடன் இருப்பாயாக என்று கூறினார். அதற்கு கருடன், எனக்கு அமிர்தம் வேண்டாம். என்னிடம் இருக்கக்கூடிய வீரம் எந்த ஒரு பொருளை பறித்தாலும் எனக்கு கிடைத்துவிட்டது என்று உலகத்தில் உள்ளோர் அனைவரும் எந்த நிலையிலையும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். ஆகவே எனக்கு அமிர்தம் வேண்டாம் என்று கூறினார். கருடன் அவ்விதம் முறைத்ததும் ஸ்ரீமன் நாராயணன் அவ்விடத்தில் தோன்றி, கருடனே, நீ முதுமையும் மரணமும் இன்றி எப்பொழுதும் என்னுடைய வாகனமாய் வாழ்வாய் என்று வரமளித்தார். திருமால் வரமளித்ததும் அவரை வணங்கி அன்று முதல் கருடன் பெருமாளின் திருவடி பணிந்து அவருடைய சபையிலேயே இருந்து வருகின்றார். ஒரு பக்தர் உண்மையுடன் கடவுளை வணங்கும் பொழுது அவர்களுக்கு எந்த அளவு உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை நாம் கருடனின் மூலமாக அறிந்து கொள்ள இயலுகின்றது. நாம் செய்யும் கர்மாவே நமது வாழ்வையும் நம்முடன் இருக்கக்கூடியவர்களையும் உருவாக்குகின்றது. இதுவே கருடனின் தோற்றமாகும் என்று சூதமா முனிவர் கூறினார். சூதமா முனிவர் அங்கிருந்த அனைவரையும் நோக்கி, இதுவரை நாம் கருடனின் தோற்றத்தை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு எடுத்துரைத்த விளக்கத்தை பற்றி உரைக்க இருக்கின்றேன். இதை அனைவரும் கவனத்துடனும் தெளிவாகவும் கேட்டுக்கொள்ளுங்கள். பூ உலகில் வாழ்வதற்கு பொருள் மட்டுமே அவசியமாகும். ஆனால் நாம் இறந்த பின்பு நமது ஆன்மா வாழக்கூடிய உலகத்தில் பொருளை காட்டிலும் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட நற்செயல்களின் வலிமையினால் மட்டுமே அந்த ஆன்மா மகிழ்ச்சியுடன் வாழ இருக்கின்றது. அதை பற்றி இனி நாம் விரிவாக காண்போம் என்று கூறினார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.